எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ் டே 6 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டே 1லேருந்து டே 5 வரைக்கும் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து டே 6ல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசு எந்த நாளை அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூன் 25ஆம் தேதி. ஸோ இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஜூன் 25ஆம் தேதியை தான் அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன் ஜூன் 25ஆம் தேதி அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்காங்கன்னா, முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பீரியட்ல பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையானது கொண்டு வந்திருப்பாங்க. 1975ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி தேசிய அவசர நிலையானது அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த அவசர நிலை பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி வரைக்கும் நீடிச்சிருந்தது. ஸோ அந்த ஜூன் 25ஆம் தேதியை தான் இப்போ மத்திய அரசு வந்து அரசமைப்பு படுகொலை தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தேசிய அவசர நிலை தொடர்பாக இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவில் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா 352 சட்டப்பிரிவு 352 படி தான் வெளிநாட்டு போர் காரணமாக, வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டில் போர் தொடுக்கிறாங்க, இல்லைன்னா போர் சூழல் காணப்படும் வகையில், உள்நாட்டு போர் ஏற்படும் வகையில், இல்லைன்னா உள்நாட்டில் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி நடக்கும் போது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் 352 கீழ் தேசிய அவசர நிலையானது பிரகடனப்படுத்தப்படுது. அதே மாதிரி மாநில அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் வந்து பிரகடனப்படுத்தப்படுது அப்படின்னா 356. இப்போ ரீசெண்டாக கூட குடியரசுத் தலைவர் வந்து மணிப்பூர்ல வந்து மாநில அவசர நிலையை வந்து அறிவிச்சிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 360 கீழ் வந்து நிதி அவசர நிலையானது பிரகடனப்படுத்தப்படுகிறது. அடுத்து ரீசன் நியூஸ், பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் வார விழாவாக அறிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அவருடைய பிறந்த நாள் வந்து ஏப்ரல் 29ஆம் தேதி. ஏப்ரல் 29லேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. உவே சாமிநாதையர் அவர்களுடைய பிறந்த தினமான பிப்ரவரி 19ஆம் தேதி இப்போ தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. பெரியாருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா சமூக நீதி நாளாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா திருக்குறள் வாரமாக டிசம்பர் மாதத்துடைய கடைசி வாரமானது அறிவிக்கப்பட்டிருக்கு. திருக்குறள் வாரம் வந்து டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்து செலிப்ரேட் பண்றதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து, எந்த மாநிலம் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ வறுமையை ஒழிக்கிறதுல இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ண நீடித்த வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2023-24ஆம் ஆண்டுக்கான SDG இண்டெக்ஸ், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2023-24ஆம் நிதியாண்டுக்கான இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து வெளியிடுறது 4வது பதிப்பு. இதுல இந்தியா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக எத்தனை புள்ளிகளை பெற்றிருக்கு அப்படின்னா 71 புள்ளிகளை பெற்றிருக்கு. ஸோ SDG கோல்ஸ்னா ஒரு 17 கோல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, வறுமையை ஒழிக்கிறது, பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அந்த 17 கோல்ஸ் தொடர்பாக ஒவ்வொரு மாநிலங்களையும் எந்தெந்த கேட்டகரியில முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே வறுமை ஒழிப்பு, அப்புறம் சுற்றுச்சூழலை பராமரிக்கிறது, குறைந்த செலவுல மாசில்லா எரிசக்தி ஆகியவற்றில் முதலிடத்துல இருக்கு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களே தமிழ்நாடு இந்த 3 பிரிவுகள்ல முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவனிங்க, நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள SDG இண்டெக்ஸ்ல வறுமை ஒழிப்பு, அப்புறம் சுற்றுச்சூழல் பராமரிப்பு, குறைந்த செலவுல மாசில்லா எரிசக்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு 10 குறியீடுகள்ல முன்னிலையில இருக்கு தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லாட்டியும் முன்னிலையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பசுப்பினி அகற்றுதல், அப்புறம் பொருளாதாரத்துல சிறந்த வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலை வாய்ப்பு, தரமான கல்வியை வழங்குறது, மக்கள் நலம், அப்புறம் சுகாதார வாழ்வு, தொழில் வளர்ச்சி, புத்தாக்க தொழில், உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 குறியீடுகள்ல நம்ம தமிழ்நாடு வந்து முன்னிலையில இருக்கு இந்த SDG இண்டெக்ஸ்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸை வந்து நிதி ஆயோக் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நிதி அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதா நிதி ஆயோக் அப்படிங்கிறதுல நிதியோட ஃபில் ஃபார்ம். நிதி ஆயோக் வந்து 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி
திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது ஒரு சிந்தனை குழு தான், கொள்கைகளை வகுப்பதற்கான ஒரு சிந்தனை குழு தான் நிதி ஆயோக். இதோடைய தலைவராக மோடி, அதாவது யார் வந்து பிரதமராக இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். அதன்படி பிரதமர் மோடி தான் வந்து இதோட தலைவராக இருக்காங்க. சிஇஓவாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா PVR சுப்பிரமணியன் இருக்காரு. அடுத்து துணைத் தலைவராக சுமன் பெரி வந்து இருக்காங்க, சுமன் பெரி. அடுத்து 3வது கேள்வி, நிஃபா வைரஸ் எதன் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பன்றி. ஸோ பன்றிகள் மூலமாக நிஃபா வைரஸ் ஆனது மனிதர்களுக்கு பரவுது. அதாவது அதிகமான இறப்பு விகிதத்தை கொண்ட ஒரு பாதிப்பு தான் நிஃபா வைரஸ். ஸோ இந்த நோய் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 40லேருந்து 75% வரைக்கும் அவங்க உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பன்றி வௌவால் மூலமாக தான் இந்த நிஃபா வைரஸ் அப்படிங்கிறது பரவுது. ஸோ ஹனிபா வைரஸ் வகையை சேர்ந்தது தான் இந்த நிபா வைரஸ். ஸோ இந்த நிஃபா வைரஸ் வந்து ஒருத்தருக்கு பரவிச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் தென்படும்னா, காய்ச்சல் இருக்கும், சளி, இருமல், தலைவலி, சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும், நம்ம மனநிலையில வந்து மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் தான் இந்த நிஃபா வைரஸ் பாதிப்புக்கான அறிகுறிகள். அடுத்து நம்ம தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னா புனேல இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேசிய நிறுவனங்கள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறது கேட்பாங்க. ஸோ புனேல இருக்கு. அடுத்து இதே மாதிரி ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம்னா, காலரா தொற்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விப்ரியே காலரே அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது. அடுத்து டைஃபாய்டு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா சால்மோனல்லா டைஃபினால ஏற்படுது. பிளேக் நோய் வந்து எர்சினியா பெஸ்டிஸ் பாக்டீரியானால ஏற்படுது. காசநோய் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியானால ஏற்படுது. அடுத்து எலிக்காய்ச்சல் பார்த்தீங்கன்னா லெப்டோஸ்பைரா அப்படிங்கிற பாக்டீரியானால ஏற்படுது. 4வது கேள்வி, நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி தான் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டமானது தொடங்கப்பட்டது. எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னா அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக. ஸோ இதை கவர்மெண்ட் மேம்படுத்துறதை விட தன்னார்வலர்கள், பொதுமக்கள், இப்போ ஒரு ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு பள்ளி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பள்ளியை வந்து ஒரு பொது நிறுவனம், தனியார் நிறுவனமோ ஒரு தொழில் அதிபரோ இல்லைன்னா அந்த ஊர் மக்களோ மேம்படுத்த விரும்புறாங்க அப்படின்னா நிதி கொடுக்கலாம், இல்லைன்னா பொருளாக வாங்கி போடலாம். இப்போ பெஞ்சு, ஏதாவது பெஞ்சு, போர்டு, அந்த மாதிரி பொருளாகவும் வழங்கலாம். ஸோ நம்ம ஊர்ல உள்ள பள்ளிகளை மேம்படுத்துறதுக்காக பொதுமக்களோ இல்லைன்னா பெரு சிறு குறு நிறுவனங்களோ அரசு சாரா தொண்டு நிறுவனங்களோ அவங்களுடைய பங்களிப்பை அளித்து அதை மேம்படுத்துவதற்காக தான் இந்த நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டமானது தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை வந்து 2022 டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காகனா ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து மேம்படுத்தணும், அதோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, NIRF தரவரிசையில் ஒட்டுமொத்த பிரிவில் எந்த கல்வி நிறுவனம் முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் சென்னை IIT. ஸோ தொடர்ந்து 6வது ஆண்டாக, 6th year 6வது ஆண்டாக இந்த NIRF தரவரிசையில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரிவிலையும் நம்ம சென்னை IIT வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ NIRF அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத NIRF அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். ஸோ போன வருஷம் வெளியிட்டுள்ள இந்த NIRF அப்படிங்கிற சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் ஒட்டுமொத்த பிரிவில் பார்த்தீங்கன்னா சென்னை IIT வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. அதுவும் இப்போ இந்த வருஷம் மட்டும் கிடையாது, போன வருஷம் மட்டும் கிடையாது, தொடர்ந்து 6 year பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சென்னை IIT இருக்கு. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல ஒட்டுமொத்த பிரிவில் IISc பெங்களூர் இருக்கு. தேர்ட் பிளேஸ் வந்து மும்பை IIT. அடுத்து 4th பிளேஸ்ல தில்லி IIT. 5th வந்து கான்பூர் IIT. 6th பிளேஸ்ல வந்து காரக்பூர் IIT இருக்கு. நம்ம சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் வந்து 20வது இடத்தை பிடிச்சிருக்கு ஒட்டுமொத்த பிரிவில். நெக்ஸ்ட், இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் தான் ஒவ்வொரு வருஷமும் NIRF ரேங்கிங்கை ரிலீஸ் பண்றாங்க. போன வருஷம் ரிலீஸ் பண்ணது 9வது பதிப்பு. அடுத்து சிறந்த பல்கலைக்கழகங்கள் ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை IIT ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோம். சிறந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பார்த்தீங்கன்னா IISc பெங்களூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து செகண்ட் பிளேஸ், ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம் தேர்ட் பிளேஸ். ஸோ 13வது இடத்துல சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு. 6வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான கீரா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, நாஞ்சில் நாடன். ஸோ கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறவர் தான் கீரா, அதாவது கி ராஜேந்திரன், ஸோ ராஜநாராயணன். ஸோ அவருடைய பேர்ல தான் இந்த கீரா விருதானது வழங்கப்பட்டு வருது. ஸோ இப்போ போன வருஷத்துக்கான கீரா விருது பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு.
கவனிங்க, கீரா விருது வந்து நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை யார் வழங்குறாங்க அப்படின்னா கோவை விஜயா பதிப்பகத்துடைய விஜயவாசகர் வட்டம் சார்பில் தான் இந்த விருது வழங்கப்பட்டு வருது. யாருடைய பெயர்ல வழங்குறாங்கன்னா கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய கி ராஜநாராயணன் அவர்களுடைய பேர் சுருக்கம் தான் கீரா. அவருடைய பெயர்ல தான் இந்த விருதானது வழங்கப்படுது. இந்த விருது பெறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க. அந்த பரிசு தொகையை சக்தி மசாலா நிறுவனம் தான் வழங்குது. இப்போ இந்த விருது பெற்ற நாஞ்சில் நாடன் அவர்களை பத்தி பார்த்தோம்னா, இவர் எழுதிய சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற நாவல், அதாவது சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இவர் தலைகீழ் விகிதங்கள், சதுரங்க குதிரை, மாமிச படைப்பு, 8 திக்கும் மறையானை உள்ளிட்ட படைப்புகளை இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பாத்தீங்கன்னா ஆர்.ஆ. வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசுடைய வைக்கம் விருது வந்து தேவநூர மகாதேவா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுடைய முதல் உயரிய விஞ்ஞான் ரத்னா விருதானது தமிழ்நாடு சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. விஞ்ஞான் குழு விருது வந்து சந்திராயன் 3 திட்டக்குழுவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, PM ஜன்மன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் PM ஜன்மன் திட்டமானது தொடங்கப்பட்டது. அதாவது அடர் வனப்பகுதியில் வாழ்றாங்களே பழங்குடியின மக்கள், அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை வழங்கணும். முக்கியமா வந்து அவங்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி, வீடு வசதி, வீட்டுல மின்சார வசதி, இணைய வசதி, இந்த மாதிரியான வசதிகளை அவங்களுக்கு வழங்கி அவங்களை முன்னேற்றணும், அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரதமரின் பழங்குடியின ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம், அதாவது ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான், அதான் நம்ம ஷார்ட்டா PM ஜன்மன் திட்டம் அப்படின்னு சொல்றோம். இது 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜார்க்கண்ட் மாநிலத்துல குந்தியில நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 9 அமைச்சகங்கள் மூலமா 11 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க. 11 முக்கியமான விஷயம்னா குடிநீர், வீட்டு வசதி, அப்புறம் சாலை வசதி, அவங்களுக்கு கல்வி, இது போன்ற 11 முக்கியமான துறைகள்ல விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்துறாங்க இந்த திட்டத்துல. இதுல பழங்குடியினர் சொல்றோம், எல்லா பழங்குடியினருக்காகவும் இந்த ஜன்மன் திட்டம் கிடையாது. PVTG குரூப்ஸ், பழங்குடியினர்லேயே பாத்தீங்கன்னா PVTG குரூப்ஸ் இருக்காங்க. PVTG அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது மிகவும் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய PVTG குரூப்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குரூப்ஸ் இருக்குன்னா 75 குரூப்ஸ் இருக்கு. ஒரு 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல 75 PVTG குரூப்ஸ் வந்து இருக்காங்க. பழங்குடியின PVTG குரூப்ஸ் வந்து மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த PVTG குரூப்ஸோட மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 2.8 மில்லியன் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டு வசதி வழங்கணும், தண்ணீர் வழங்கணும், சாலை வசதி கொடுக்கணும், மின்சாரம் கொடுக்கணும், தொலைத்தொடர்பு வசதி, பல்நோக்கு மையங்கள், அப்புறம் வந்தன் மையங்கள்ல அவங்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கி அவங்களுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஜன்மன் திட்டமானது செயல்படுத்தப்படுது. இதுக்காக இவங்களுக்கு தனி திட்டம் கிடையாது. நான் சொன்னாலே 9 அமைச்சகங்கள் கீழ் 11 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க இந்த திட்டத்தின் கீழ் அப்படி சொல்லி. அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப வீட்டு வசதினா ஏற்கனவே வந்து ஆவாஸ் யோஜனா செயல்படுத்துறாங்க. PMAY ஆவாஸ் யோஜனா செயல்படுத்துறாங்க. அந்த திட்டத்தின் கீழ் இவங்க இணைக்கப்படுவாங்க. அடுத்து ஜல் ஜீவன் ஸ்கீம் வந்து அதாவது வீடுகளில் குழாய் மூலமாக குடிநீர் வழங்குறதுக்காக ஜல் ஜீவன் ஸ்கீம், சாலைகள் அமைக்கிறதுக்கான திட்டம், மின்சாரத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் செயல்படுத்துறாங்க, தொலைத்தொடர்பு வசதி, அடுத்து பல்நோக்கு மையங்கள், வந்தன் மையங்கள், கல்விக்கு பார்த்தீங்கன்னா ஏகலவா பள்ளிகள் அமைக்கிறது. இந்த மாதிரி 9 அமைச்சகங்களோட உதவியோட 11 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க இந்த திட்டம். 8வது கேள்வி, தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 10 ஆண்டுகள். தூய்மை இந்தியா திட்டம் இல்லைன்னா கிளீன் இந்தியா மிஷன் கேட்கலாம், இல்லைன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னும் கேட்கலாம். இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 2ங்கிறது காந்தி ஜெயந்தி. 2014 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்குறாங்க. எதுக்காகனா கிராமப்புறங்கள்ல வந்து கழிப்பறை வசதி கொண்டு வரணும், திடக்கழிவு மேலாண்மைக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு போன வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதியோட 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. அதை எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த திட்டத்தினால என்னென்ன நன்மைகள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. என்னென்ன நன்மைகள் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா 12 கோடிக்கும் மேற்பட்ட கழிப்பறைகளானது இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தொற்று காரணமாக உயிரிழக்கிறதுங்கிறது குறைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 70,000 வரைக்கும்
குழந்தைகளுடைய உயிரானது காக்கப்பட்டிருக்கு இந்த கழிவறைகள் அமைக்கப்பட்டதுனால. அடுத்து வீட்டிலே பாத்தீங்கன்னா கழிப்பறை கட்டுறதுனால 90% பெண்கள் வந்து அவங்க சேஃபா உணர்றாங்க அப்படின்னும் யுனிசெஃப் ஆய்வுதல்ல தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வயிற்றுப்போக்குனால உயிரிழக்கிறாங்க இல்லையா, அந்த எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிருக்கு. 2014 பாத்தீங்கன்னா 2014 19ஆம் ஆண்டு வரைக்கும் 3 லட்சம் உயிர்கள் வந்து வயிற்றுப்போக்குனால உயிரிழந்திருக்காங்க. கழிவறை வசதி கொண்டு வந்ததுனால இந்த உயிர்கள் காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. WHO வந்து தெரிவிச்சிருக்கு. 9வது கேள்வி, ரெப்போ விகிதம் டேஷ். ஆன்சர் 6%. ஸோ ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கடன், இப்போ எப்படி நம்ம வங்கி கிட்ட போய் கடன் வாங்குறோம் அந்த மாதிரி ரிசர்வ் வங்கி கிட்டேருந்து வங்கிகள் கடன் வாங்குறாங்க. ஸோ ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். இப்போ ரெப்போ ரேட்டை வந்து 6% குறைச்சிருக்காங்க. இப்போ ரெப்போ ரேட் இப்போ எவ்வளவா இருக்குன்னா 6% இருக்கு. ஸோ வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட். இதை வந்து 6% குறைச்சிருக்காங்க. ரெப்போ விகிதம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த நம்ம வாகன கடன், வீட்டுக்கடன் அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த கடனுக்கான வட்டியும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட ஆளுநர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னரா யார் இருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. 10வது கேள்வி, உலகின் மிக உயரமான 14 சிகரங்களிலும் ஏறிய இளம் நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிமாரிஞ்சி ஷெர்பா. நிமாரிஞ்சி ஷெர்பா தான் உலகிலே மிக உயரமான 14 சிகரங்கள்ல ஏறிய இளம் நபர் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா நேபாள நாட்டை சேர்ந்தவர். லாஸ்டா சீனால இருக்கக்கூடிய சிஷா பங்மா மலை சிகரத்துடைய உச்சியை அடைஞ்சிருக்காரு. ஸோ அதன்படி 14 சிகரங்கள், அதாவது 8000 மீட்டருக்கும் மேல் இருக்கக்கூடிய 14 உயரமான சிகரங்களை ஏறிய இளம் நபர் அப்படிங்கிற சாதனையை 18 வயதான நிமாரிஞ்சி ஷெர்பா வந்து படைச்சிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கீழடி. ஸோ கீழடியில தான் இப்போ வந்து பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம் கண்டெடுத்திருக்காங்க. கீழடியில பாத்தீங்கன்னா 10ஆம் கட்ட அகழாய்வு பணியானது நடைபெறுது. இதுலதான் பூ வடிவம் கொண்ட தங்க நாணயம், அதாவது கிபி 17ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா தென் இந்திய தங்க காசு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பூ வடிவத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தங்க காசு கீழடியில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கீழடியில எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி நடைபெறுதுன்னா 10ஆம் கட்ட அகழாய்வு பணி. கீழடி எந்த மாவட்டத்துல இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு. ஸோ இங்கதான் வந்து இப்போ அந்த பூ வடிவத்திலான தங்க நாணயம் கண்டெடுத்திருக்காங்க. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட, தமிழ் எழுத்து தா அப்படின்னு பொறிக்கப்பட்ட பானை ஓடும் கீழடியில தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ 8 இடங்கள் அகழாய்வு பணிகளானது நடைபெற்றது. அதுல வந்து சிவகங்கையில பாத்தீங்கன்னா 2 இடங்களை நடத்திருப்பாங்க. கொந்தகை, கீழடியில. கொந்தகையில 4ஆம் கட்ட அகழாய்வு பணி, கீழடியில வந்து 10ஆம் கட்ட அகழாய்வு பணி. அடுத்து வெம்பக்கோட்டையில பாத்தீங்கன்னா 3ஆம் கட்ட அகழாய்வு பணி. இது வந்து விருதுநகர்ல இருக்கு. பொற்பனை கோட்டை வந்து புதுக்கோட்டையில இருக்கு. இங்க 2ஆம் கட்ட அகழாய்வு பணி. திருவண்ணாமலை மாவட்டத்தின் கீழ்நமடியில 2ஆம் கட்ட அகழாய்வு பணி. திருமலாபுரம், பொங்கல் நகரம், மருங்கூர் இந்த 4 இடங்கள்லயுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட அகழாய்வு பணிகளானது நடைபெற்றது. 12வது கேள்வி, சிஎம் சாத் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திரிபுரா. ஸோ திரிபுரா மாநிலத்துல தான் சிஎம் சாத் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ நல்லா படிக்கக்கூடிய சிறந்த மாணவர்களா இருக்காங்கன்னா அவங்க உயர்கல்வி படிக்கிறதுக்காக கடன் வழங்கும் வகையில தான், நிதி உதவி வழங்கும் வகையில தான் இந்த சிஎம் சாத் திட்டம். கடன் கிடையாது, நிதி உதவி வழங்கும் வகையில. ஸோ பாருங்க, இப்போ சிஎம் சாத் திட்டமானது திரிபுரால தொடங்கியிருக்காங்க. ஸோ நல்லா படிக்கக்கூடிய திறமையான மாணவர்களை ஆதரிக்கிறதுக்காக உயர்கல்விக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. அதாவது மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உதவித்தொகையானது 2 வருடங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வழங்குறாங்க. திரிபுரா மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா மாணிக் சஹா. ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் ஒடிசால பார்த்தீங்கன்னா உயர்கல்வியை வலுப்படுத்துறதுக்காக PM உஷா திட்டமானது லான்ச் பண்ணியிருக்காங்க. அபராஜிதா பெண்கள் குழந்தைகள் மசோதாவானது மேற்கு வங்க மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து அபராஜிதா காவல் படை அப்படிங்கிற சிறப்பு படை மேற்கு வங்க மாநிலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து முதலமைச்சர் கிஷான் திட்டம் ஒடிசால தொடங்கப்பட்டிருக்கு. பனா கைக் திட்டமானது மிசோரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. 13வது கேள்வி, 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஞானேஷ்குமார். ஸோ இப்போ 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரா ஞானேஷ்குமாரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த 2 தேர்தல் ஆணையர்கள்ல ஒருத்தராக இருந்தவர் தான் இங்கே ஞானேஷ்குமார். அவர் தான் இப்போ தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ வேற யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த குழுனால தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான 2 உறுப்பினர்கள் அடங்கிய குழு தான் இவரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 உறுப்பினர்கள் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இடம்பெற்றிருக்காங்க.
ஸோ இந்த குழு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஞானேஷ்குமாரை வந்து 26வது தலைமை தேர்தல் ஆணையராக. இதுக்கு முன்னாடி 25வது தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தாங்கன்னா ராஜீவ்குமார். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதை அடுத்து ஞானேஷ்குமாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 1988ஆம் ஆண்டு கேரள பிரிவை சேர்ந்த IAS ஆஃபீஸர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வரைக்கும் தேர்தல் ஆணையராக தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பார் அப்படின்னா 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தேர்தல் ஆணையராக இருந்த ஞானேஷ்குமார் தான் தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ இப்போ தேர்தல் ஆணையர் பதவி இருக்கு இல்லையா, காலியா இருக்கு இல்லையா, அந்த பதவிக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா விவேக் ஜோஷி என்பவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 1989ஆம் ஆண்டு ஹரியானா பிரிவை சேர்ந்த IAS ஆஃபீஸர். இவர் தான் தேர்தல் ஆணையராக இப்போ நியமிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக சுக்பீர் சிங் சாந்து இருக்காங்க. ஸோ மொத்தமாக 2 தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையத்தில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், CRPF அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய ரிசர்வ் காவல் படையுடைய தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ்ரோவுடைய 11வது தலைவராக V நாராயணன் அவர்கள் இருக்காங்க. ரிசர்வ் வங்கியுடைய புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக மதன் லோகூர் நியமிச்சிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துறை தலைவராக வே ராமசுப்ரமணியனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி, FY24 மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2ஆம் இடம். அதாவது 2023-24ஆம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா மொத்த மாநில உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 2nd பிளேஸ்ல இருக்கு. ஸோ 2023-24ஆம் நிதியாண்டுல நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 8.2% இருந்திருக்கு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதாவது 15.7 லட்சம் கோடியா இருந்திருக்கு. ஸோ அதன்படி 2nd பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த மாநிலம் இருக்குன்னா 9.2% வளர்ச்சியோட தெலுங்கானா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ராஜஸ்தான் 8% வளர்ச்சியோட ராஜஸ்தான் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. அடுத்து 4th வந்து உத்தரப்பிரதேசம், 5th பிளேஸ் வந்து கர்நாடகா இருக்கு. அடுத்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக எந்த மாநிலம் இருக்குன்னா மகாராஷ்டிரா இருக்கு. நம்ம இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி போன நிதியாண்டு 2023-24ஆம் நிதியாண்டுல எவ்வளவா பதிவாயிருக்கு அப்படின்னா 8.2% பதிவாயிருக்கு. இப்போ மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்னன்னா ஒரு மாநிலத்துக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய மொத்த மதிப்பை தான் நம்ம மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றோம். அதுலதான் நம்ம தமிழ்நாடு 8.2% வளர்ச்சியோட 2nd பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தெலுங்கானா இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இது 2023-24ஆம் நிதியாண்டு பார்த்தோம். 2024-25ஆம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா 9.69% வளர்ச்சியை பெற்று இந்தியாவிலே வந்து அதிக வளர்ச்சியை பதிவு செய்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. 15வது கேள்வி, மாநில உரிமைகளை மீட்க யாருடைய தலைமையிலான உயர்நிலை குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது? ஆன்சர் குரியன் ஜோசப். ஸோ குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில தான் இப்போ மாநில உரிமைகளை மீட்பதற்காகவும் மத்திய அரசுடனான உறவை இன்னும் மேம்படுத்துவதற்காகவும் உயர்நிலை குழுவை வந்து அமைச்சிருக்கு தமிழக அரசு. ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்துறது, நம்மளுடைய மாநில உரிமைகள், தமிழ்நாடுக்குன்னு மாநில உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு உயர்நிலை குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழுல யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அசோக் வர்தன் ஷெட்டி, மு நாகநாதன். அதாவது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் தான் அசோக் வர்தன் ஷெட்டி. அடுத்த தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடைய முன்னாள் துணைத் தலைவர் தான் மு நாகநாதன். இவங்க 2 பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஜோசப் குரியன் தலைமையில உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சமக்கர சிக்ஷா திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்தின் கீழ் விடுவிக்க வேண்டிய நிதியை இன்னும் விடுவிக்கல. மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினாதான் அந்த நிதியை விடுவிப்போம்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க. தமிழக அரசு வந்து நாங்க இருமொழி கொள்கையை தான் பின்பற்றுவோம், மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அதை வந்து மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் வலியுறுத்துறாங்க தமிழக அரசு. ஸோ அது தொடர்பாக தான் இந்த உயர்நிலை குழுவானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட 15 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ரிவிஷன் மட்டும், ரீசன் நியூஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
கவனிங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டது. அடுத்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தேசிய தேர்வு முகமை சார்பில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுது. அந்த போட்டித் தேர்வுகள்ல சீர்திருத்தங்கள், பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டு வரணும், அது தொடர்பாக ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில 7 பேர் கொண்ட உயர்நிலைக்குழுவானது சமீபத்தில் அமைக்கப்பட்டது. ஸோ இதோட 15 கொஸ்டின், டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ் நிறைவடையுது டே 6 வீடியோ. ஸோ டே 7 வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவோம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.